இங்கே தேரில் சுற்றித் திரியும் போது தன் உடலுக்கு பட்டாடைகள் அணிவித்து தன் உடலின் மீது பெருமிதம் கொள்பவன் நீர்த்துளிக்குள் கண்ணுக்கு புலப்படாத நஞ்சால் அவனை கவ்வி கொள்கிறான். கைகளை பின்னோக்கி வளைத்து உள்ளங்கைகளை மடித்து தசை நாண்களை தளர்த்தி கொண்டு பேராசை அவனை விட்டு சென்ற இன்னொருவர் இங்கே இருக்கிறான். இந்த ஒருவரின் காமம் அவனை வேசிகளின் சகவாசத்திற்கு இழுத்து சென்று அவர்களின் மோசமான மற்றும் அருவருக்கத்தக்க சேவைகளுக்காக கெஞ்சும்போது அவரை சேரும் அசுத்தமும் கரைப்படுத்துகிறது. இலட்சியத்தால் கொதித்தெழுந்து மானத்தாகத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த சிறுவன் நரம்புகளில் நெருப்பால் கொதித்தெழும் இன்னல் ஜுரத்துடன் அல்லவா இருக்கிறான்? அமைதியாக இருக்க சுய கட்டுப்பாடு இல்லாதவன் இரகசியங்களை காட்டிக் கொடுக்க துடிக்கிறான். வெறுமனே தனது உணர்ச்சிகளை சொரிந்து இதயத்தில் அரிப்பு ஏற்படுகிறது. பொறாமை நிறைந்த மார்பகங்களில் உள்ள கட்டிகளின் வீக்கத்தை பற்றி நான் என்ன சொல்வது? வன்மத்தின் கருப்பும் மற்றும் நீல நிற புண்களை பற்றி என்ன சொல்வது? அடுத்த பிறவியிலும் இதை போன்றவர்களை பார்க்க முடிந்தால் அவர்களின் உடல் துணிகளால் மூடப்பட்டிருப்பதையும் மூக்கு முழுவதும் சளியையும் அவர்களின் கன்னங்கள் உமிழ்நீரால் நனைந்திருப்பதையும் அவர்களின் கண்கள் பகுப்பொருளால் பாதி குருட்டுத்தனமாக இருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். பாவியை விட கேவலம் வேறு எதுவும் இல்லை. ஒரு பாவியை விட மோசமானது வேறு எதுவும் இல்லை என்று புனித லாரன்ஸ் தீர்மானித்தார். அவர் செய்த பாவங்களின் வடுக்களில் இரத்த சீழ் வடிந்து கொண்டே இருக்கின்றன. அவை நரகத்தின் துவாரம் போல் துர்நாற்றம் வீசுகின்றன. புனித விக்டரின் ரிச்சர்ட். பாவத்திற்கும் தொழுநோய்க்கும் இடையிலான இந்த நெருங்கிய தொடர்பு உயிரோட்டமாகவும் பிரான்சிஸ்வின் காலத்திற்கு மிகவும் நெருக்கமாகவும் இருந்தது என்பதற்கு புனித விக்டரின் ரிச்சர்ட் என்பவர் சான்று பகர்கிறார். திரு அவையின் அடிப்பகுதிக்குள் தொழுநோய் மலிந்துவிட்டது. தொழுநோயாளியைப் போலவே பாவக்கரை படிந்திருக்கிறது. அத்தகைய ஒழுக்க நோயாளிகளின் பட்டியலில் விபச்சாரிகள், பேராசை கொண்டவர்கள், கந்து வட்டிக்காரர்கள், பொய்சாட்சிகள் மற்றும் பொய்சாட்சி அளிப்பவர்கள் ஆகியோர் அடங்குவர். உண்மையில் தங்கள் சொந்த பாவத்தினால் இறைவனிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தொழுநோயாளியாக தீர்ப்பளிக்கப்படுகிறார்கள். மேலும் தெய்வீக நியாய பிரமாணத்தை அறிந்த மற்றும் பிடிவாதமாக இருக்கும் அருள் பணியாளர்களால் நம்பிக்கையாளர்களின் சபையிலிருந்து ஆவிக்குரிய முறையில் பிரிக்கப்படுவார்கள். பதுவா நகர் புனித அந்தோனியார். பழைய ஏற்பாட்டில் தன்னால் அடையாளம் காண முடிந்த 10 வகையான தொழுநோய்களையும் ஒரு குறிப்பிட்ட வகை பாவத்துடன் தொடர்பு படுத்தினார் பதுவாவின் ஆரம்பகால பிரான்சிஸ்கன் மறைபணியாளர் அந்தோனி. 1 வெளிவேடம், 2 லட்சியம், 3 காமம், 4 ஊழல் மற்றும் கந்துவட்டி, 5 பொறாமை,
6 சிந்தனையில் அசுத்தம், 7 வெளிப்படையான அக்கிரமம், 8 வாழ்க்கை சீர்குலைவு, 9 கிறிஸ்துவ நம்பிக்கை, 10 கைவிடுதல் மற்றும் முரண்பாடு. 9ஆம் லூயிஸ். சாவான பாவத்தில் இருப்பவன் தொழுநோயைப் போல அசிங்கமான நோய் இல்லை என்று 9ஆம் லூயிஸ் குறிப்பிட்டார். தங்கள் பாவங்களின் விளைவுகளை பிரதிபலிக்கும் அருள் வாழ்வை கற்பனை செய்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு காட்சி உதவியாக பயன்படுத்துவதற்கான நீண்ட கால கிறிஸ்துவ முன் உதாரணத்தை அவர் வெறுமனே வெளிப்படுத்தினார். பன்முக நிலைகளில் முத்தமிடல். ஒரு வளமான வணிகரின் மகனாக பிரான்சிஸின் பிறப்புரிமையாக இருந்த வாழ்க்கை முறைக்கு ஒரு குறியீடாக அமைந்த தொழுநோயாளியை தழுவிக்கொள்வதன் மூலம் பிரான்சிஸ் மிக சிறந்த புறக்கணிப்பாளர்களின் வாழ்க்கையை தழுவிக்கொண்டிருந்தார். அவர்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு, தனக்கு இன்னும் முக்கியமானதாக இருந்த விஷயங்களுக்கு அவர் எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை என்பதை தனது சக குழுவினருக்கு நிரூபித்தார். பிரான்சிஸ் மனம் மாறுவதற்கு முன்பு இத்தகைய வீண் பெருமைகளை பின்பற்றும் ஆர்வத்தில் தன்னை குறைத்து கொண்டார். புத்திசாலித்தனம், ஆர்வம், நடைமுறை நகைச்சுவைகள் மற்றும் முட்டாள்தனமான பேச்சு, மென்மையான மற்றும் பாயும் ஆடைகள் போன்ற வீணான சாதனைகளின் ஆடம்பரமான காட்சியில் அவர் மற்றவர்களை மிஞ்ச முயன்றார். பிரான்சிஸ் தனது இளமை பருவத்தில் வெளிப்படையான நுகர்வில் தனது சகாக்களை மிஞ்சும் ஒரு புள்ளியை கொண்டிருந்தார் என்றால், அவரது மனமாற்றம் அதற்கு சமமான தீவிரமான ஆனால் எதிர்மறையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பது அர்த்தமுள்ளதாக இருந்தது. தொழுநோயாளின் அழுகிய உடல் அவர் மனம் மாறுவதற்கு முன்பு பிரான்சிஸின் சொந்த அருள்வாழ்வின் நிலையை காட்டும் உருவகமாக வைக்கப்பட்டது. இவ்வாறு பிரான்சிஸ் தொழுநோயாளியை கண்டுபிடித்தபோது அவர் மாற்று எதிர்ப்பு வாழ்க்கை முறையை தழுவியது மட்டுமல்லாமல், அவர் இளமையில் வாழ்வு வாழ்க்கையால் பாதிக்கப்பட்ட தனது அருள் வாழ்வு, அவர் இளமையில் வாழ்ந்த வார்த்தை வாழ்க்கையால் பாதிக்கப்பட்ட தனது அருள் வாழ்வு, அவர் மனமாற்றம் செய்யப்படுவதற்கு முன்பு பிரான்சிஸின் சொந்த அருள் வாழ்வின் நிலையை உருவகமாக அவர் முத்தமிட்டவரின் உடலை போல இருந்தது என்பதை அவர் தனது ஆழ்ந்த உணர்வை வெளிப்படுத்தினார். பிரான்சிஸால் இனிமேலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அதற்குள் ஒரு கொடிய நோய் எல்லா இடங்களிலும் பரவி பலரின் கை கால்களை பாதித்தது. மருத்துவர் கொஞ்சம் தாமதப்படுத்தினால் அது மூச்சு திணறி உயிரை பறித்துவிடும். எனவே பிரான்சிஸ் ஒழுக்கவாதியை அவர்களின் வார்த்தைக்கு ஏற்ப ஏற்றுக்கொண்டு, உண்மையில் அவர்தான் அவரது தொழுநோயாளியான அருள் வாழ்வுடன் உண்மையில் ஒதுக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்று முடிவு செய்வதை காண்கின்றோம். இறுதியாக பிரான்சிஸின் அரவணைப்பு தனக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஊழல் நிறைந்த உலகத்தை நிராகரிப்பதை தொழுநோயாளின் ஒரு வடிவமாக காணக்கூடிய இயேசுவின் மனு உருவையை எடுத்து காட்டும் வகையில் அமைந்தது.